பம்பிள் பி ஃபேஸ் இருக்கக்கூடிய பஜாஜ் பல்சர் RS 200 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை ஒரு 200cc இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள். என்னென்னா யங்ஸ்டர்ஸுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் லுக்கில் வண்டி வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமாக வாங்குகிற யங்ஸ்டர்ஸ் கூட நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கக்கூடிய வண்டி தான் இந்த RS 200. பேசிக்காக ஒரு NS 200 பேஸ் பண்ணது. நமக்கு இடையில கொஞ்சம் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி திருப்பி லான்ச் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபா தான் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஒரு தரவான ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. வண்டியோட டிசைன் டீட்டெயிலிங் பார்ப்போம். ப்ரைஸ், கலர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய பேர் கமெண்ட்ஸில் திருப்பி கேட்பீங்க. நாங்கள் எப்போவுமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ப்ளஸ் அந்த கலர்ஸ் எல்லாமே வீடியோவில் எங்கேயாவது நமக்கு கண்டிப்பாக போட்டிருப்போம். ஸோ அதை பாருங்கள். ஆன் ரோட் ப்ரைஸ் நம்ம மேக்ஸிமம் சொல்ல அவாய்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு மதுரைக்கும் சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் கண்டிப்பாக ப்ரைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது இல்லை. ஸோ இந்த RS 200 அந்த RS அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேஸ் ஸ்போர்ட் அப்படிங்கிறது தான். ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளாக அந்த R15 டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிற வண்டி தான் இந்த வெஹிக்கிள். ஸோ இது உங்களுக்கு டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே அப்படி நீட்டான ஒரு பெரிய அந்த ஒரு ஃப்ரண்ட் கவுல், உங்களுக்கு அந்த ஓவரால் பேனலிங் எல்லாமே அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோட ஒரு பேனலிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு நீட்டான ஒரு விண்ட்ஷீல்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டுக்கான உங்களுக்கு போர்ஷனுமே இதில் தான் வருது. மிரர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த விங்லெட் மாதிரி அப்படி சைடில் ஓப்பன் ஆகிற அந்த பிளேஸில் தான் உங்களுக்கு அந்த மிரர்ஸையுமே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் இது ஒரு LED ப்ரொஜெக்டராக மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹாலஜன் ப்ரொஜெக்டர் லேம்பாக வந்துருந்துச்சு. இதில் உங்களுக்கு அந்த DRLக்கான லைட் வருது. இப்போ LED இண்டிகேட்டர்ஸாக மாற்றிருக்காங்க. நல்ல குட்டியாக க்யூட்டாக இருக்கக்கூடிய LED இண்டிகேட்டர்ஸுமே வருது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப் அண்ட் ஏரோடைனமிக்கான ஒரு டிசைனை தான் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நார்மலான டெலிஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. NS 200 உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் வருது. ஸோ அதையுமே இதில் அப்டேட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக பெட்டராக இருந்திருக்கும். இதுலேயுமே சின்ன டிசைன் டீட்டெயிலிங் மாதிரி வருது. டுவல் சேனல் ABS-ஓடய வருது. ஃப்ரண்ட்டில் 300 mm வரக்கூடிய டிஸ்க்கு, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 17 இன்ச் வரக்கூடிய வீல் ப்ளஸ் 110/70 இருக்கக்கூடிய டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைல் அப்படின்னா சைட்லேயுமே ஃபுல் ஃபேரிங் உங்களுக்கு அப்படியே தெரியும். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரியான டெக்ஸ்சர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு மெஷ் மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி மெஷ் கிடையாது. உங்களுக்கு ஏர் போகிறதுக்கான கேப் இல்லை. ஸோ இதில் உங்களுக்கு ஏர் இன்டேக்குக்கு சின்ன ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே ஓப்பன் ஸ்பேஸில் தான் உங்களுக்கு ஏருக்கான இது வருது. ஸோ ரேஸ் ஸ்போர்ட் அப்படிங்கிற இது கொடுத்துருக்காங்க. ஓவரால் கிராஃபிக்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. பேனலிங் ஓவரால் நமக்கு சிமிலராக தான் இருக்குது. கிராஃபிக்ஸை நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த புது அப்டேட்டுக்கு. ரேஸ் ஸ்போர்ட் அப்புறம் 200 அப்படிங்கிற பிராண்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ஜினுமே ஒரு காப்பர் மாதிரியான ஃபினிஷிங்கில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஒரு 4 வால்வ் வரக்கூடிய DTSI என்ஜின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிங்கிளாக வரக்கூடிய அந்த லீவர் தான் கியர் செலெக்ஷனுக்கு. நீட்டாக கொஞ்சம் ரிவர்ஸாக ரியராக ப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டுமே வருது. மற்றபடி உங்களுக்கு டேங்குமே நல்ல மஸ்குலர் அண்ட் ஆங்குலராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேங்கோட கெப்பாசிட்டி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பல்சர் அப்படிங்கிற பிராண்டிங் உங்களுக்கு 3Dலே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அந்த கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. இதில் ஒரு கொஞ்சம் சாஃப்டான ஒரு மெட்டீரியல் ரைடருக்கு கம்ஃபர்ட்டு கொடுத்துருக்காங்க. சீட் நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் இதில் அப்படி நம்மளை ரொம்ப முன்னாடி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ரீசஸ் மாதிரி லைட்டாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட்டான சீட்ஸ் தான். ரியருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நீட்டான ஒரு சாரி கார்டு இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தான் லேடிஸ்க்கான ஃபுட்ரஸ் நம்ம தேவைப்பட்டால் போடணும். RS அப்படிங்கிற பிராண்டிங் இதுலேயுமே ஒரு மெட்டாலிக்கான ஒரு ஷைனிங்கான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பெட்டராக இருக்குது. பின்னாடி உங்களுக்கு மேஜரான ஒரு சேஞ்சாக டிசைனில் நமக்கு இந்த ரியர் டெயில் லேம்பு அப்படியே மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு பிரேக்குக்கான லைட் சைடில் வருது. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் அந்த பிரேக் அதோட யூனிட்டுக்கு உள்ளாடியே வச்சிருக்கிற மாதிரி இருக்காங்க. இதில் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டுக்கான லைட் ப்ளஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டுக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க.
டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 விட்த் இருந்ததுலேருந்து 140 மாற்றிருக்காங்க. இப்போ வந்து 140/70 70 இன்ச் வரக்கூடிய வீல்ஸ் வருது. இந்த ஸ்போக்ஸுமே வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. ஒரு ஸ்போக்கில் இருந்து அப்படி 2ஆக பிரிஞ்சு போகிறது மாதிரி கொஞ்சம் விட்த் இருக்கக்கூடிய எம்ஆர்எஃப் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரியர் வந்து உங்களுக்கு மோனோ ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. வித் வந்து நைட்ராக்ஸ் அந்த ஃபில்லிங்குமே வந்து வருது. ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியில் ஏறி உட்காந்து வண்டியோட எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 165 கிலோ வந்து வண்டியோட வெயிட் வருது. இப்போது ரைடிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் நமக்கு பின்னாடி செட் பண்ணியிருக்கிற ஃபுட்பெக்ஸ் தான் அந்த ஒரு ரேஸ் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக லீன் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரைடிங் பொசிஷன் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரைட் ரிவ்யூவில் வந்து நல்லா டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 165 மில்லிமீட்டர்ஸ் அந்த லெவலில் தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் நம்ம கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அந்த மாதிரி போகும்போது. மற்றபடி பில்லியனுக்கான சீட்டுமே வந்து நல்ல ஃப்ளாட்டாக தான் இருக்குது. கிராப் ரயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இன்டகிரேட்டடாக வச்சுக்கிற மாதிரி இந்த இடத்துல அப்படி உள்ளே பிடிச்சிக்கிற மாதிரி உங்களுக்கு கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுள் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணி அவனோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம். ஸோ அந்த எக்ஸாஸ்ட்டு ரைஸ் பண்ணி பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அப்படியே குயிக்காக ரவ் ஆகுது. ஐடில் பெரிய வைப்ரேஷன் இல்லை. நல்லா ரைஸ் பண்ணும்போது இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் தெரியுது. என்னென்னா அந்த ஃபேரிங் இருக்கிறதுனால கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இந்த போர்ஷனில் எல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியுது. அப்படியே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரையுமே வந்து பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இப்போ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடய வந்து வருது. கூடவே வந்து அந்த ஏபிஎஸ்க்கு 3 மோட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரோட், ரெயின், ஆஃப் ரோட். அதை பற்றி ரைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த போர்ஷனில் தான் வந்து உங்களுக்கு அந்த நேவிகேஷனுக்கான அந்த அலர்ட்ஸ் வரும். கூடவே வந்து கால், எஸ்எம்எஸ் அந்த மாதிரி எல்லா அலர்ட்ஸ் எல்லாமே வந்து ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வருது. மேலே வந்து டாக்கோமீட்டர், ஃபியூல் மீட்டர் வந்து இதில் லெஃப்ட் சைடில் வருது. அதுக்கப்புறம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர், அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ட்ரிப் மீட்டருக்கான ரீடிங் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப் ஏபி அதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த வார்னிங்கான லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் அந்த ஹவுசிங் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. லாங் ரைட்ஸ் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு கன்வீனியன்ட் ஃபீச்சராக ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி கிளிப் ஆன் டைப் ஹேண்டில் பார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இன்டிகிரேட்டடாக ஹை பீம், லோ பீம் ப்ளஸ் பாசிங் சுவிட்ச் வருது. அந்த மோடு, அதாவது என்ன டீட்டெயில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத அந்த ப்ளூடூத் ஆப்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான பட்டன் இதில் வருது. இண்டிகேட்டர், அப்புறம் வந்து ஹார்ன் வருது. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்ஜின் கில் சுவிட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த ஸ்டார்டிங் சுவிட்ச், ஹசார்ட் லைட்டுக்கான ஒரு சுவிட்ச் கூட வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து டீசெண்டான குவாலிட்டியில் நமக்கு ஓவரால் இருக்குது. இப்போ நம்ம இந்த பல்சர் RS 200 வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு சீட்டிங் பொசிஷனும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்குவோம். என்னென்னா நிறைய பேருக்கு கன்சர்னாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பொதுவாக இந்த வண்டியை பார்க்கும்போது, மாடலை பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, கரெக்டான ரைடிங் பொசிஷன் எனக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் கிடைக்குமா, ஹைவே போனால் ட்ராக்கில் ஓட்டுறதுக்கு மாதிரி கமிட்டடாக ஓட்டலாம், பட் வந்து டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்னோடய ஹைட்டு வந்து ஒரு 177 சென்டிமீட்டர்ஸ் வந்து என்னோடய ஹைட்டு. ஸோ அந்த ஹைட்டுக்குமே வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஈஸியான பொசிஷனாக தான் இருக்குது. லைட்டாக லீன் ஃபார்வர்டு தான், கண்டிப்பாக அதுதான் வண்டியோட கேரக்டர். ஃபுட்பெக்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்குது, கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக அப்படியே வந்துருக்குது. மற்றபடி ரிலாக்ஸாக ரைடிங் பண்ணலாம். ஆக்சுவலாக கியரிங் வந்து ஸ்பாட் ஆன் சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5th கியர் ஆக்சுவலாக. ஆனால் டிராஃபிக்னால் ஸ்லோவாக ஓடி போயிட்டுருக்கேன். நமக்கு சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் கூட நாக்கிங் இல்லை. இதை இப்போ ஸ்லோ பண்ணேன், ஒரு 30-35 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் இருக்கும். 5th கியரே தான். அப்படியே வந்து நமக்கு ஆக்சிலரேட் பண்ணோன்னா சிம்பிளாக வந்தாச்சு 6th கியர். ஸோ என்னென்னா அந்த ஒரு வெர்சாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெர்சட்டைலாக இருக்கிறதுனா நமக்கு சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் ஹை ஸ்பீடாக கொஞ்சம் போகணும் அப்படின்னாலும் நமக்கு அந்த கியர் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த சின்ன குண்டு குழிகளுக்கு சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியுது.
ஏன்னா அந்த ஒரு வண்டியோட ஸ்போர்ட்டி கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் வந்து சஸ்பென்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இப்போ கொஞ்சம் வந்து அப்படி ரிலாக்ஸாக நிமிர்ந்து உட்காந்து ஓட்டணும் அப்படின்னா கூட நமக்கு அந்த ஷோல்டர் பெயின் தெரியாது. கொஞ்சம் நீங்கள் லீன் ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்போர்ட்டியான பொசிஷனில் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஷோல்டரில் தெரியும். மற்றபடி மெயினாக வந்து என்னென்னா ரொம்ப கமிட்டடாக இருந்தால் நமக்கு ரிஸ்ட்டுக்கு வந்து இந்த இடம் நமக்கு பெயின் தெரியும். பட் அந்த ஸ்ட்ரெயின் வந்து கண்டிப்பாக இதில் வர சான்ஸே இல்லை. என்னென்னா அதில் ரிஸ்ட் வந்து நம்ம நார்மலாக ஒரு வண்டி ஓட்டுறது மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் அப்படியே வந்துருக்குது. இப்போது ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு 40 km/h ஸ்பீடு வரைக்கும் வந்திருப்போம். 6th கியர் அப்படியே தான் லைட்டாக ஆக்ஸலரேட் பண்ணுறேன். ஸ்மூத்தாக வந்து ரைஸ் ஆகி வருது. எந்த விதத்துலேயுமே என்ஜின் நாக்கிங்கும் எதுவுமே இல்லை. ஸோ சஸ்பென்ஷன் வந்து மட்டும் நமக்கு சிட்டியில் ஓட்டும் போது எப்படி தெரியுதுன்னா அது கம்ஃபர்ட் செட்டிங்கே கிடையாது. நமக்கு கொஞ்சம் வந்து ஹேண்ட்லிங் ஜாஸ்தியாக கிடைக்கிறது மாதிரி தான் வந்து அந்த சஸ்பென்ஷனோட டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே தெரியுது. அதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்சம் மோசமான இடத்துல போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்லோவில் வந்து நமக்கு பெருசாக வந்து அப்படி டிஸ்கம்ஃபர்ட்டாக தெரியல. கொஞ்சம் மீடியமான ஸ்பீடில் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்கிறது வந்து நமக்கு ஃபீல் ஆகும். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். வாவ், அந்த 20 km/h ஸ்பீடுக்கு லோவாக வந்திருப்பேன். அந்த ஸ்பீடு அந்த ரொம்ப மோசமான இடத்துல அப்படியே கியர் சேஞ்ச் பண்ணுவோங்கிற ஒரு இதே வந்து நமக்கு வண்டி கொடுக்கல. இந்த கியரில் போவோம்பா நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸ்மூத்தாக ஈஸியாக வந்து ரைட் பண்ண விடுது. ஸோ அது சூப்பராக இருக்குது. மற்றபடி ஆக்ஸலரேஷன் அப்படின்னு பார்த்தாலும் நல்ல குக்கான ஆக்ஸலரேஷன் இருக்குது. வண்டியோட பவர் அவுட்புட் நம்ம என்ன சொல்லலை. பவர் அவுட்புட் பார்த்தோன்னா நமக்கு 24.5 PS ஆஃப் பவர் ப்ளஸ் வந்து 18.7 Nm வந்து டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆக்சுவலி. அப்படியே ரைஸ் பண்ணி பார்ப்போம். வண்டி அப்படியே வந்து ஸ்க்ரீம் பண்ணிட்டு அப்படியே ரைஸ் ஆகுது. சூப்பராக இருக்குது. ஸ்பீட் ஈஸியாக பில்ட் ஆகுது. வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் வந்துருக்குது. ஸோ வைப்ரேஷன்ஸை மட்டும் கொஞ்சம் இன்னும் டியூன் பண்ணி கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ 5th ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கார்னர்ஸ் அப்படி கண்டினியூஸ் கார்னர்ஸ் நம்ம ஒரு கார்னரை எடுத்து முடித்து அடுத்த கார்னர் டக்குன்னு திருப்புறோம். அதுலேயுமே வந்து கரெக்டாக வந்து நம்ம சொல்கிறது மாதிரி வண்டி வந்து டேர்ன் ஆகி வருது. வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் மினிமமாக நமக்கு ஃபீல் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ பிரேக்ஸுக்கு சூப்பராக டெஸ்ட் பண்ணுறதுக்கு லாரியனா இடம் தந்தாங்க. பிரேக்ஸுமே வந்து நல்லா இருக்குது. அதாவது ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப ஷார்ப் இல்லை, கொஞ்சம் ப்ராக்ரெசிவாக நல்ல ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. அதில் வந்து பிரச்சனை இல்லை. பிரேக்ஸுக்கும் ஏபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரைடு மோட்ஸ், அந்த ஏபிஎஸ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெயின், ஆஃப் ரோடு, அப்புறம் வந்து ரோடு அப்படின்ட்டு 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஏபிஎஸ் மோட்ஸை பொறுத்தவரையிலையும் ரெயினில் வந்து நமக்கு மேக்ஸிமம் சென்சிட்டிவிட்டி இருக்கும், ரோடில் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு போட்டிங்க அப்படின்னா லீஸ்ட் சென்சிட்டிவாக வந்து ஏபிஎஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து அதோட கான்செப்ட். ஓவர்டேக்கிங்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக பண்ணலாம். வாவ், திஸ் இஸ் ஒரு ஹேண்ட்லிங் மெஷின் தான். என்னென்னா அந்த NS200ஓட அந்த இதுதான் சாசி, அந்த என்ஜின் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. சவுண்டு வந்து அதோட பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது வண்டி ஓட்டும்போது. அப்படி இந்த மாதிரி வைண்டிங் செக்ஷனில் எல்லாம் போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. ஹைவேல நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துகிட்டு போகல, பட் வந்து ஸ்டெபிலிட்டி எல்லாம் சூப்பராகவே இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த டவுட்ஸுமே வேண்டாம், சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட்டாக வந்து நம்ம அப்படியே வந்து வண்டியை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து டே டு டே யூசேஜில் ரொம்ப ஸ்பீடு போக மாட்டீங்க, அப்படி ரிலாக்ஸ்டாக ஓட்டுவீங்க அப்படின்னா இப்போ அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக நான் உட்காந்துருக்கேன். அப்படியே ரிலாக்ஸாக 6th கியர், இந்த மாதிரி சின்ன டிராஃபிக் ஸ்லோ டவுன், அப்படியே வந்து ஆக்ஸலரேஷன் அப்படின்னு வரும்போது 6th கியரே வந்து ஹோல்டு பண்ணி ஒரு 50லேருந்து 70 km ஸ்பீடு அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி ஜம்முன்னு ஸ்மூத்தாக நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு வைப்ரேஷன் இல்லை இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடில். என்னென்னா ஒரு 80க்கு மேலே போனால் தான் நமக்கு கொஞ்சம் வந்து இந்த நோட்டிஸபிளான வைப்ரேஷன்ஸ் வந்து தெரியும்.
அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து ஸ்மூத்தாகவே வந்திருக்கும். மொத்தத்தில் இந்த மாதிரி ஸ்மூத்தான ரோட்ஸில் வந்து அந்த கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால வண்டி எந்த விதத்துலேயும் வாலோ ஆகவோ அப்படி ரொம்ப அலை மாதிரி போகிறதோ அப்படி எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து ஸ்மூத்தாக ஷார்ப்பாக வந்து வண்டி போயிட்டே இருக்குது. ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த வைப்ரேஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும். அந்த பம்புமே வந்து கொஞ்சம் நமக்கு லைட்டாக வந்து அனாய் பண்ணிச்சு. ஆனால் உடனே வந்து வண்டி செட்டில் ஆயிடுச்சு. அதுதான் வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுக்கு காரணமே, ஐ மீன் அந்த ஸ்டிஃப்னஸ் அவங்க கொடுத்துருக்க காரணமே வண்டி அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட் எதுவும் ஆகாமல் டக்குன்னு வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறதோட கான்செப்ட்டுமே. ஓவரால் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான், கிறிஸ்பாக தான் சொல்லியிருக்கோம். கிளச் வந்து லைட்டாக இருக்குது, கியர் ஷிஃப்டிங் வந்து நல்லா ஈஸியாகவே வந்துருக்குது. அதுலேயுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. மீன்ஸ் ரொம்ப ஹார்டாகவோ அப்படி எதுவுமே இல்லை. ஃபால்ஸ் நியூட்ரலாக அந்த மாதிரி எதுவுமே வந்து விழல. இது இவ்வளோ நேரம் டெஸ்ட் ரைட் பண்ணதில்லை. ஆக்சிலரேஷன் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த 200cc அப்படிங்கிறதுல எனக்கு அந்த ஹீட்டிங்குமே வந்து அப்படி ஸ்லோ பண்ணி ஃபீல் பண்ணாலும் ஹீட்டிங்குமே வந்து பெருசாக தெரியல. ஏன்னா அந்த கூலிங் சிஸ்டமுமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் அதுவுமே வந்து ஒரு பாதரிங் ஃபேக்டர் இல்லை கண்டிப்பாக. ஓவரால் டெய்லி யூசேஜுக்குமே நல்லா செட் ஆகும். கூடவே நம்ம அப்போவே ஹைவேஸ் எடுத்துகிட்டு போனாலும் சூப்பராக இருக்கணும். ஆனால் 6th கியரும் இருக்கிறதுனால நம்ம ஒரு 120 அந்த மாதிரி போனாலும் 100 அந்த ரேஞ்சுக்கு நம்ம போனாலும் நமக்கு வண்டி செட்டில்டாக அப்படி ரிலாக்ஸ்டாக தான் வந்து க்ரூஸ் பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் ஓவரால் ஒரு நீட்டான பேக்கேஜாக வந்து இந்த வெஹிக்கிள் இருக்குது. ஸோ பிரேக்ஸுமே வந்து நல்ல ஸ்மூத்தாக வந்துருக்குது. நம்மளை எங்கேயுமே வந்து அப்படி ரொம்ப ஹார்டாக பிரேக் பண்ணால் கூட ரொம்ப வந்து நோஸ்டேவ் தெரியல. இவங்க அந்த 200ல் NS 200ல் இருக்கக்கூடிய அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸையுமே இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். பட் அது கொடுக்காட்டி கூட அவங்க ஓகே தான், ஈஸிலி மேனேஜபிளான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. கியருமே வந்து டக்குன்னு நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணி டவுன் ஷிஃப்ட் எல்லாம் பண்ணாலும் நமக்கு ஸ்லிப் எதுவுமே ஆகாமல் நீட்டாக வந்து கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. கிளச்சுமே பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து நம்ம குயிக்காக வந்து ஒரு அப் ஷிஃப்ட் பண்ணாலும், அதாவது 4th 3rd டக்குன்னு போனாலுமே வந்து நமக்கு நல்லா ஸ்மூத்தாகவே வந்து வண்டி ரெஸ்பாண்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து முடிச்சுட்டோம். நம்ம ஓவரால் இந்த வண்டியை பற்றி ஒரு சின்ன கன்க்ளூஷனாக சொல்லணும்னா, ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட் பைக்காக பார்க்குறீங்க, ஏன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷான பைக் நமக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த பஜாஜ் பல்சர் RS 200 வந்து ஒரு நல்ல சாய்ஸாக தான் வந்து இருக்குது. இந்த அப்கிரேடில் வந்து ஒரே விஷயம் மட்டும், அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் மட்டும் வந்து அடிஷனலாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி டிசைன் வந்து ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த கிராஃபிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இன்னும் நீங்கள் சேனலை ஷேர் பண்ணலைன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணி சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம எப்போவுமே வீடியோஸில் சொல்கிறது தான், நம்ம வண்டி ஓட்டும்போது ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கட்டும். இந்த மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் வண்டிகள் வாங்கினாலும் யங்ஸ்டர்ஸ் வந்து எப்போவுமே ஹெல்மெட் போடுறது, சேஃபாக வந்து வண்டியில் அந்த ரோட்ஸில் ஓட்டுறது, சேஃபான ஸ்பீட்ஸில் ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.